தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிறையிலிருந்து வெளியே வந்தார், தனிக்கட்சி ஆரம்பித்தார். சிறையிலிருந்து வெளியே வந்தார், தனிக்கட்சி ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இவருடைய உடன்பிறவா சகோதரி, நெருங்கிய தோழி சசிகலா. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோடி கோடியாக சொத்து சேர்த்தார். செல்வி ஜெயலலிதா காலமான பிறகு இவருக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டார். அவர் மரணமடைந்த காரணத்தினால் குற்றவாளி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார். குற்றம் புரிந்தது நிரூபிக்கப்பட்டது. சசிகலாவுக்கு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்தது உச்சநீதிமன்றம். ஜெயலலிதா காலமாகி 2 மாதத்துக்குள் இந்த தீர்ப்பு வந்தது. அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சராக இருந்தார். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா இருந்தார். சசிகலா சிறை தண்டனை பெற்று சிறைக்கு சென்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அரசியல் சூழ்ச்சி செய்து ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றினர். 4 ஆண்டு கால சிறைவாசத்துக்கு பிறகு சசிகலா வந்தார். அதிமுகவையும் ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்ற பல போராட்டங்களை நடத்தினார். ஆனால் அவரால் முடியவில்லை. நீதிமன்றத்தையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் அணுகினார். அவை சசிகலாவுக்கு உறுதுணையாக இல்லை. இறுதியில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலின் போது பசும்பொன்னில் வைத்து அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். டாக்டர் ராமதாஸோடு கூட்டணி வைத்தார். தேர்தலை சந்தித்தார். அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் மொத்தம் 1 லட்சம் வாக்குகள் கூட சசிகலாவால் பெற முடியவில்லை. சசிகலா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். முக்குளத்தோர் சமூகத்து வாக்குகளை புறாம் அள்ளுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சசிகலாவுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் முக்குளத்தோர் மத்தியிலும் செல்வாக்கு இல்லை என்பது நிரூபணமானது. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை தற்போது நடத்தி வருகிறார். தற்பொழுது அரசியல் அனாதையாக உள்ளார் சசிகலா.